அனைவருக்கும் வணக்கம். இப்போ கூட்டுறவு எஸ்ஆர்பி டிஆர்பி மாநில மாவட்ட கூட்டுறவு வங்கி கோஆபரேட்டிவ் தொடர்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு 100 கொஸ்டின் கேட்கலாம். இது தொடர்பான பிடிஎஃப் டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருக்கிறோம். டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி டெலிகிராம் லிங்க்ல பாத்தீங்கன்னா இது தவிர எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்றோம். கிளாஸஸ்மே பாத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க்ல இருக்கும். அதனால இந்த ஒரு மாசம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி 100 கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு 3000 கொஸ்டின் இருக்கும். அந்த 3000 வினா விடைகளில் இருந்துதான் நமக்கு கூட்டுறவு தொடர்பாக 80% கேள்விகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்காக நம்ம சொல்றோம். ஸோ இந்த டெலிகிராம் லிங்க்ல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, எங்களுடைய நடராஜ் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி ஹால் நடராஜ் காப்பியை வேற போடணும். ஓகே, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ப்ரொவைடட் ஃபார் இந்திய அரசு சட்டம் 1935 இதற்கான ஏற்பாடுகளை வழங்கியது. அதாவது மாகாண சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி அமைப்பு, ப்ராவின்சியல் அட்டானமி அண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பாத்தீங்கன்னா ப்ராவின்சியல் அட்டானமி அண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், மாகாண சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி அமைப்பு 1935 இந்திய அரசு சட்டம். Which of the following statement is true about the RBI in 1935? இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பாக எது சரியானது, எது உண்மை அப்படின்னு கேட்கிறாங்க. தனியார் நிறுவனம்ங்கிறது தப்பு, உருவாக்கப்பட்ட உடனே தேசியமயமாக்கப்பட்டது அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா 35ல உருவாக்குனாங்க, 49ல தான் அதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேசியமயமாக்குனாங்க. தனிப்பட்ட குடிமக்களுக்கான வங்கியாக மட்டுமே செயல்பட்டது, அப்படி கிடையவே கிடையாது. இண்டிவிஜுவல் கஸ்டமர் பேங்கிங் இது கிடையவே கிடையாது. விவசாயத்துறை வளர்ச்சி மீது மட்டுமே கவனம் செலுத்தியது. சோ இது தனியார் நிறுவனம் ஆரம்பத்துல. ஓகே, who chaired the All India Rural Credit Survey Committee? அனைத்து இந்திய கிராமப்புற கடன் ஆய்வு குழு இதன் தலைவர் கோர்வாலா. அனைத்து இந்திய கிராமப்புற கடன் ஆய்வு குழுவின் தலைவர் பாத்தீங்கன்னா கோர்வாலா. இந்த மாதிரி கமிட்டிஸ் நிறைய கேட்பாங்க. அனைத்து இந்திய கிராமப்புற கடன் ஆய்வு குழுவின் பரிந்துரைகளுக்கு பிறகு எந்த நிறுவனம் முக்கிய பங்கு வகித்தது? இந்திய ரிசர்வ் வங்கி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் பேங்க். அனைத்து இந்திய கிராமப்புற கடன் ஆய்வு குழுவின் பரிந்துரைகளுக்கு பிறகு எந்த நிறுவனம் முக்கிய பங்கு வகித்தது என்றால் இந்திய ரிசர்வ் வங்கி. The slogan cooperation has failed but cooperation must succeed is associated with. அதாவது கூட்டுறவு தோல்வி அடைந்தது ஆனால் கூட்டுறவு வெற்றி பெற வேண்டும் என்ற முழக்கம் யாருடையது கேட்டீங்க அப்படின்னா அனைத்து இந்திய கிராமப்புற கடன் ஆய்வு குழுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு முழக்கம். ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி அவங்களுடைய முழக்கம் தான் இது. All India Rural Credit Survey Committee submitted its report in which year? அனைத்து இந்திய கிராமப்புற கடன் ஆய்வு குழு தனது அறிக்கையை எந்த ஆண்டு சமர்ப்பித்தது? 1954. இதுல கண்டிப்பா எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இனிஷியலி த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஹெட்குவார்டர். அதாவது ஆரம்ப காலங்களில் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்க இருந்துச்சு? கல்கத்தால இருந்துச்சு. அக்கார்டிங் டு தி ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி, வித் செக்டர் நீட்ஸ் ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் ஃபார் பெட்டர் ஃபங்க்ஷனிங். கிராமப்புற கடன் ஆய்வு குழுவின் படி சிறப்பாக செயல்படுவதற்கு எந்த துறைக்கு அரசின் கூட்டாண்மை தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசின் கூட்டாண்மை அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மாண்டேக் செம்ஸ்போர்ட் 1919 எல்லாருக்குமே தெரியும். Which authority was responsible for registering and supervising cooperative societies? கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்வதற்கும் மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்பான அதிகாரம் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், RCS சொல்லுவாங்க. அதாவது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவங்க தான் பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்வதற்கும் மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்பான அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்குது. Right to form cooperative societies was included under which fundamental right by the 97th amendment. அதாவது 97வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கும் உரிமை எந்த அடிப்படை உரிமையின் கீழ் சேர்க்கப்பட்டது என்றால் ஆர்டிகல் 19(1)(c) சட்டப்பிரிவு 19(1)(c). 97வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கும் உரிமை எந்த உரிமையின் கீழ் சேர்க்கப்பட்டது? சட்டப்பிரிவு 19(1)(c). What was the primary focus of the Cooperative Societies Act 1904? அதாவது
1904 கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ரூரல் கிரெடிட் சொசைட்டிஸ், கிராமப்புற கடன் சங்கங்களை ஊக்குவித்தல். கூட்டுறவு சங்கங்கள் 1904 சட்டத்துல முக்கியமான நோக்கம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா கிராமப்புற கடன் சங்கங்களை ஊக்குவித்தல், ப்ரொமோஷன் ஆஃப் ரூரல் கிரெடிட் சொசைட்டிஸ். What legislative change allowed the cooperatives to operate across boundaries? தேசிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு மாநில எல்லைகள் முழுவதும் கூட்டுறவு சங்கங்களை செயல்பட அனுமதித்த சட்டம், அதாவது ஆஃப்டர் NEP நேஷனல் எக்கனாமிக் பாலிசிக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பார்டர் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கோஆபரேட்டிவ அலோ பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இதுக்கு ஆன்சர் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. Which constitutional amendment granted constitutional status and protection to cooperative societies in India? இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களான அரசியலமைப்பு அந்தஸ்தையும் பாதுகாப்பையும் வழங்கிய அரசியலமைப்பு திருத்தம் 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். Under the Montague-Chelmsford reform, the central legislative was divided into how many houses? Montague-Chelmsford சீர்திருத்தத்தின் கீழ் மத்திய சட்டமன்றம் எத்தனை அவைகளாக பிரிக்கப்பட்டது? 2 அவைகளாக பிரிக்கப்பட்டது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1904 was later replaced by which act? அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1904 கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பின்னர் எந்த சட்டத்தால் மாற்றப்பட்டது என்று கேட்டால் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1912. கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1912 கீழ் மாற்றி அமைக்கப்பட்டது. What regulatory change in cooperative banks post NEP? இது ஏற்கனவே கேட்டதுதான். தேசிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு கூட்டுறவு வங்கிகள் எதிர்கொண்ட ஒழுங்குமுறை மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் கீழ் கடுமையான விதிமுறைகள், அதாவது நேஷனல் எக்கனாமிக் பாலிசிக்கு அப்புறம் கோஆபரேட்டிவ்ஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை ஃபுல்லி ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதான் சொல்றாங்க. What was the minimum number of members required to form cooperative society under 1904 Act? 1904 சட்டத்தின் கீழ் ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்க தேவையான குறைந்தபட்ச உறுப்பினரின் எண்ணிக்கை 10. Which sectors cooperatives were notably impacted by the NEP's liberalization policies? தேசிய பொருளாதார கொள்கையின் தாராளமயமாக்கல் கொள்கையால் எந்த துறையின் கூட்டுறவுகள் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட்டது சொல்லி கேட்டீங்கன்னா டெய்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது பால் மற்றும் விவசாயம் அந்த துறை தான். Under 1912 Act, cooperative society would be formed by how many persons at minimum? 1912 சட்டத்தின் கீழ் ஒரு கூட்டுறவு சங்கத்தை குறைந்தபட்சம் எத்தனை நபர்கள் உருவாக்கலாம்னா 10 நபர்கள் உருவாக்கலாம். சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் இந்த லிங்க் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தயவு செய்து இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. இது போக நிறைய PDF கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க்ல நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். டெலிகிராம் லிங்க்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஜாயின் டெலிகிராம். ஸோ டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போக நிறைய PDF டெலிகிராம் லிங்க்ல நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சம்பந்தமான கேள்வி பதில்கள் அண்ட் இதுக்கு தனியா டெஸ்ட் பேட்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் நான் லிஸ்ட் பண்றேன். அதுவும் டெலிகிராம் போடுறோம். டெஸ்ட் எழுதி பாக்குற மாதிரி வித் டேட் அண்ட் முக்கியமா அந்த என்னென்ன டாபிக்ல என்னென்ன டேட்ல என்னென்ன டாபிக்ல டெஸ்ட் அப்படிங்கறத ஒரு டைம் டேபிள் கொடுக்குறோம். நன்றி.